ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து வாட்ஸ்அப் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அம்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின விளக்கம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பேங்கிங் மினிட்ஸ்க்கான பிரத்யேகமான டெலிகிராம் சேனல் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயங்காமல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபன்ஃபோர்டைன்மெண்ட்க்கும் டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அந்த 2 டெலிகிராம் சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டெலிகிராமில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தவறாமல் அந்த 2 டெலிகிராம் சேனல்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இது வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேங்க்கை விசிட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், இல்லைனா பேங்க்குக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் மூலமா நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் கான்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னோடய ஃபோனில் இருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனில் ஒரு புது காண்டாக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். பேங்க் ஆஃப் பரோடா வாட்ஸ்அப் பேங்கிங், அதாவது உங்களுக்கு எப்படி வசதியோ, உங்களுக்கு எப்படி வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி வந்து ஒரு காண்டாக்ட் பேர் வச்சுக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னா 8433887777. ஸோ 84338877 இதுதான் வந்து நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர். ஸோ இந்த நேமை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பேர் பேங்க் ஆஃப் பரோடான்னு வச்சுக்கிட்டு நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோன் நம்பர் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. காண்டாக்டாக வந்து இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப்க்கு போய்க்கோங்க. போயிட்டு ஒரு புது சேட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கெல்லாம் சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கும் இல்லையா? ஸோ அதில் சர்ச் பண்ணி இப்போ நீங்கள் சேவ் பண்ண பேங்க் ஆஃப் பரோடாவோட அந்த ஃபோன் பேங்கிங் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் பேங்கிங். ஸோ அந்த காண்டாக்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ பாட் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ஆட்டோ பாட் வந்து உங்களை வெல்கம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு லிங்க் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ அக்ரின்னு கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களை வெல்கம் பண்ணிவிட்டு வந்து ஆட்டோ பாட் வந்து உங்களுக்கு தேவையான சில கேள்விகளை கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டான பேங்க் அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குது. அதாவது பேங்க் ஆஃப் பரோடா ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நோன் கொடுத்தலாம். இப்போதைக்கு நான் வந்து எஸ் கொடுக்குறேன் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குது. இப்போ நீங்கள் ஹாய்னு கொடுத்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன விதமான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ பேங்கிங் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட், இல்லை ஆன்லைனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃப்டிக்கோ இல்லை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் சார்ஜஸ் இருக்குது, இல்லை என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, இல்லை சும்மா வந்து காண்டாக்ட் பண்ணி ஏதாவது அக்கௌண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கேட்கணும், ஃபோனில் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதில் கொடுத்துருக்கிற அந்த நம்பரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நான் 3ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு தகவலை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவோட கஸ்டமராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக யார் வேணாலும் இந்த நம்பரை அவங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணிவிட்டு பேங்க் ஆஃப் பரோடா பேங்க்கோட ப்ராடக்ட்ஸை பற்றியோ இல்லை அக்கௌண்ட்ஸை பற்றியோ அதை அவங்க வச்சுருக்கிற எதை பற்றி வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பொதுவான மக்கள் யார் வேணாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதாவது அதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தா தான் அந்த பேங்க்கில் போய் விசாரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது காமனாக எல்லாருமே பண்ணிக்கக்கூடியது. இது இன்னும் ப்ளஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து கஸ்டமர் கேரில் பேசுகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க பேங்க் ஆஃப் பரோடாவோட வாட்ஸ்அப் பேங்கிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குட்டியாக டெமோ காமிச்சேன். ஸோ இப்படி இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி அண்ட் அவங்க கொடுத்துருக்குற அந்த ஆப்ஷன்ஸில் எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நீங்கள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றதுனால நான் 3 கொடுத்துருக்கேன். கஸ்டமர் கேர்ட்ட பேசணும், நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து சப்போஸ் நான் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்த அக்கௌண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பேங்க்கோட ப்ராடக்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பேங்க்கை விசிட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும், அதாவது ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், டெபாசிட் போடணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் மூலியமா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேங்க்குக்கு போய் ஏதாவது வந்து டாஸ்க் பண்ணுறனா பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.